குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாம் நம்ம. இது வந்து நியூக்ளியர் பிசிக்ஸ்ல ஸ்லிப் டெஸ்ட் வச்ச கொஸ்டின் பேப்பர் இது ஆக்சுவலி. சரிங்களா? நியூக்ளியர் பிசிக்ஸ்ல ஸ்லிப் டெஸ்ட் வச்சது. ஓகே. The particle which can added to the nucleus of an atom without changing its chemical property. எதை ஆட் பண்ணா ஒரு ஆட்டத்தினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறும்? நியூட்ரான் சார். நியூட்ரானை ஆட் பண்ணா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறாதுங்களா? எஸ் சார். அது நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸ்ல. ம். ஓகே. சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். The packing fraction is zero for எந்த ஆட்டத்துக்கு ஜீரோ பேக்கிங் fraction. பேக்கிங் ஃபிராக்ஷன்ஸ் வந்து ஜீரோ. ஃபார்முலா சார் டியா சார்? இஸ் கரெக்ட். இது எல்லாத்துக்கும் நெகட்டிவ்ல வரும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் நெகட்டிவ்ல வரும். பேக்கிங் ஃபிராக்ஷன்ஸ் வந்து அட்டாமிக் நம்பரை வச்சு மாறும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குது. இது எல்லாத்துக்குமே நெகட்டிவ்ல இருக்கும். அட்டாமிக் நம்பர் எபோவ் தன் 16. சரிங்களா? 16, அதாவது அட்டாமிக் நம்பர்ல மாஸ் நம்பர் 16 தாண்டி வரக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து என்ன வரும்னா பேக்கிங் ஃபிராக்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல வரும். சரிங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஸோ பேக்கிங் ஃபிராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஃபார் இந்த ஜீரோ வந்து ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் தான் ஜீரோ வரும். காரணம் என்னன்னா அதுல தான் வந்து பேக்கிங் சார். ஃபிராக்ஷன்ஸ். இதுக்கு ஃபார்முலா உண்டுல்ல சார்? என்னங்க புரியல? ஃபார்முலா உண்டுல்ல சார் இதுக்கு? பேக்கிங் ஃபிராக்ஷனுக்கு ஃபார்முலா இருக்குங்க, இருக்கு. அதுல நம்ம போட்டு இது பண்ண வேண்டாம். இது டைரக்டாவே எழுதிடலாம்ல சார்? நீங்க கண்டுபிடிக்கலாமே பேக்கிங் ஃபிராக்ஷன்ஸ் வந்து ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு நிமிஷம் சொல்றேன். இந்த ஒரு செகண்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா பேக்கிங் ஃபிராக்ஷன்ஸ் ஃபார்முலா இருக்காது? ஏ சார் மைனஸ் டெல்லம் பை இசட் பை. ஏ சார். எல்எம் பை ஏ. ஓகே, அது கரெக்ட் தான். ஓகே. பேக்கிங் ஃபிராக்ஷன்ஸ் வந்து டெல் எம் டிவைடட் பை ஏ. இங்க மாஸ், அதாவது டெல் எம்ங்கிறது வந்து எதை குறிக்குது? மாஸ். மாஸ் சார் டிஃபெக்ட் இதுல சார். எம் பத்தி சார் இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல சார்? ஏ மைனஸ் இசட் பை இசட். ஏ மைனஸ் இசட் பை இசட். அப்படின்னு நினைக்கிறேன். ஏ மைனஸ் அது இசட் பை பேக்கிங் இசட். ஃபிராக்ஷன்ஸ். அதுதான் மாஸ் டிஃபெக்ட் தாங்க நம்ம பார்க்கணும். ஐசோடோபிக் மாஸ் டிவைடட் மைனஸ் டிவைடட் பை மாஸ் நம்பர் டிவைடட் பை மாஸ் நம்பர், இப்படி தானே படிக்கும் பேக்கிங் ஃபிராக்ஷன். டெல் எம். பேக்கிங் ஃபிராக்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேக்கிங் ஃபிராக்ஷன் ஈக்குவல் டு ஐசோடோபிக் மாஸ். ஐசோடோபிக் மாஸ் மைனஸ் நம்ம இந்த மாஸ், அதாவது என்னதுன்னா மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் டிவைடட் பை மாஸ் நம்பர். இதுதான் பேக்கிங் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். டெல் எம்முக்கான இன்னொரு அர்த்தம் இதுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா
பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஈக்குவலா இருக்கும் சரிங்களா? மாஸ் நம்பரும் ஐசோடோபிக் மாஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால நீங்க மேலேயே வந்து ஜீரோ வந்துடும் சரிங்களா? ஐசோடோபிக் மாஸ் அண்ட் மாஸ் நம்பர் ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஈக்குவல் டு அதே வேல்யூ சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜனுக்கு 16, 16 மைனஸ் 16 ஜீரோ வந்துடும். கார்பனுக்கு 12, 12 மைனஸ் 12 வந்து ஜீரோ வந்துடும். ஸோ இதனால இந்த ரெண்டு இதுக்கும் வந்து என்னதுன்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஜீரோ வரும். காரணம் என்னன்னா அந்த மாஸ் நம்பரும் ஐசோடோபிக் மாஸும் ஈக்குவலா இருக்கிறதுனால. ஸோ இது ஆக்சுவலி பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ்ங்கிறது வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த இது பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசுறதுக்காகவும் ஸ்டெபிலிட்டியை பேசுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் சரிங்களா? ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஹேவ் ஸ்மால் வேல்யூஸ்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். ஹை வேல்யூஸ் இருக்குதுன்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அதுக்கு அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மேஜிக் நம்பர்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மேஜிக் நம்பர்? எதுங்க மேஜிக் நம்பர் கிடையாது? 16 சார். ஓகே, வெரி குட். 16 கிடையாது, மேஜிக் நம்பர் கிடையாது. பைண்டிங் எனர்ஜி இஸ் லார்ஜ் தென் த நியூக்ளியஸ் இஸ். ஒரு பைண்டிங் எனர்ஜி லார்ஜா இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியஸை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டேபிள். Which nuclear model is called independent particle model? Which model லிக்விட் is ட்ராப் called மேடம். liquid drop model? கரெக்டா சொல்லுங்க. செல் ஷெல் மாடல். செல் மாடல். கிச்சன் தான் வந்து Water ball moment of an atom. Of a nucleus is quarter pole moment of a nucleus is. ஸ்கேலரா சார்? Tensor actually. சரிங்களா? quarter pole moment of a nucleus is called tensor. Isotopes are having same number of isotopesனா என்னங்க? டோப்னா என்ன அர்த்தம்? ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். சேம் புரோட்டான் நம்பர் சார். ஐசோடோப்ஸ்ல இந்த பிங்கிறது வந்து புரோட்டான் நம்பர் சேம் அப்படிங்கறது குறிக்கும். ஸோ த சேம் புரோட்டான் நம்பர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சொல்லலாமா? சேம் புரோட்டான் நம்பர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சொல்லலாமா? கரெக்டா? எஸ் சார். கரெக்ட் தானே அது? சார் கரெக்ட் சார். ஓகே, அது மட்டும் தான் சேமா இருக்கும், மற்றது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஐசோடோப்ஸ்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஏங்கிறது கரெக்ட். அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து assertions reactions questions. The binding energy per nucleon for the nucleus with atomic number A greater than 100 decreases with A. என்ன ஆகுது? Binding energy per nucleon for the nucleus with atomic number A greater than 100 decreases with எப்படி? The reason the nuclear force are weak for heavier nucleus. Assess and reason both are wrong. Assess and reason both are right. Assess correct but reason wrong. இந்த இது எதுங்க கரெக்டான ஆப்ஷன்? சார் ரெண்டுமே ரைட்டு மாதிரி தான் சார் இருக்கு. ரெண்டுமே ரைட்டுங்களா? both are right. Okay, assertion both are right. கரெக்டா? ஏன்னா மாஸ் நம்பர் அதிகமான குறையும் சார், பைண்டிங் எனர்ஜி பண்ணிருக்கா குறையும் தான் சார். சார் ரைட்டு சார். பைண்டிங் எனர்ஜி கம்மியாக இருக்கா, ஃபோர்ஸ் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் சார்.
கரெக்ட். ஏ கரெக்ட்டுங்க. அசர்ஷன் கரெக்ட். சரிங்களா, அசர்ஷன் கரெக்ட் தான். மாஸ் நம்பர் இன்க்ரீசஸ் ஆச்சுன்னா அது டிக்ரீசஸ். சாரி, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன்ஸ் வந்து அதிகமான மாஸ் நம்பர் 100 விட அதிகமா இருக்கக்கூடிய மாஸ் நம்பருக்கு குறைவா இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வீக் ஃபார் ஹெவியர் நியூக்ளியஸா, கரெக்டா? ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்ல இல்லையா? இல்ல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஓகேங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் வீக் ஃபார் ஹெவியர் நியூக்ளியஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்மாலர் நியூக்ளியஸுக்கு அதிகமாகவும் ஹெவியர் நியூக்ளியஸுக்கு குறைவாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க, வீக்காகவும் இருக்குங்கிறாங்க. ஸ்மாலர் நியூக்ளியஸுக்கு ஸ்ட்ராங்காகவும் ஹெவியர் நியூக்ளியஸுக்கு வீக்காகவும் இருக்குங்கிறாங்க அந்த ரீசன், அந்த ஆன்சர்ல. பட் என்ன, அங்க என்ன வருது, இந்த இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் ஆர் ஆல்மோஸ்ட் சேம் ஃபார் ஆல் நியூக்ளியஸ். ஆல் நியூக்ளியஸ். சரிங்களா, எல்லா நியூக்ளியஸுக்கும் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் சேம். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டுனா ஆப்ஷன் சி கரெக்ட். சரிங்களா, ஆப்ஷன் சி கரெக்ட். இஃப் பைண்டிங் எனர்ஜி per nucleons of a deuteron is 1.115 mega electron volt, it mass defects in the atomic unit. atomic unitல mass defect கேக்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், கண்டுபிடிக்க முடியுமா? என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? பைண்டிங் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. பைண்டிங் எனர்ஜிக்கும் மாஸ் டிஃபெக்ட்டுக்கும் உள்ள ஃபார்முலா என்னது? டெல்லியம் இ பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு டெல்லியம் இ ஸ்கொயர் சார். வெரி குட், சூப்பர். ம், இதுல வந்து சொல்லிட்டாங்க என்னது, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் ஆஃப் டியூட்ரான். டியூட்ரான் என்ன அர்த்தம்? டியூட்ரானா அட்டாமிக் மாஸ் வந்து 2 இருக்கக்கூடிய ஆட்டம்னு அர்த்தம். கரெக்டா? ஏன்னா புரோட்டான் 2 இருக்கும். சாரி, புரோட்டான் 2 இல்ல, நியூட்ரான் 2 இருக்கும். அப்போ மாஸ் நம்பர் 2. சாரி, டியூட்ரான் 2 இருக்குன்னு சொல்ல முடியாது. புரோட்டான் 1 பிளஸ் டியூட்ரான் 1, இது ரெண்டும் சேர்ந்து மாஸ் நம்பர் 2 ஆயிடும். ஏன்னா ரெண்டுக்குமே சேம் மாஸ் நம்பர் அப்படிங்கிறது படிச்சிருக்கிறோம், புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் என்ன சொல்லிட்டாங்க? பர் நியூக்ளியானா பைண்டிங் எனர்ஜி பிஇ டிவைடட் பை ஏ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க 1.115 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த பைண்டிங் எஸ் சார். எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? ஓகே, பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1.115 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இன்டூ 2ன்னு எழுதலாம். ஸோ இதை எழுதுனீங்கன்னா 2.230 மெகா எலக்ட்ரான் வோல்ட். நம்ம பைண்டிங் எனர்ஜி சொல்லியாச்சு, பைண்டிங் எனர்ஜி பர் மாஸ் டிஃபெக்ட் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. உங்க அட்டாமிக்ஸ் டிஃபெக்ட் இன் மாஸ் தான் கேட்குறாங்க, இன் அட்டாமிக் யூனிட்ல கேட்குறாங்க. அப்போ டெல் எம் கண்டுபிடிச்சுக்கோங்க, டிவைடட் பை சி ஸ்கொயர் வருமா? கரெக்டா, டெல் எம் ஈக்குவல் டு இதானே வரும். எஸ் சார். கரெக்ட் தான் சார். இது வந்து இந்த மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல நம்ம எழுதும்பொழுது யூ கேன் ரைட் அட் சார், இந்த மாதிரி எழுதிக்கலாம். பைண்டிங் எனர்ஜி வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இன் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணும்பொழுது யூ கேன் ரைட் பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டெல் எம் இன்டூ 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெல் எம் மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ பைண்டிங் எனர்ஜி உங்களுக்கு தெரியும், 2.230 மெகா எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை இந்த 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். 931, சரிங்களா, 9.31 இல்லை, 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டா நீங்க டெல் எம் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அட்டாமிக் மாஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இது வந்து என்னதுன்னா 0.0024 யூ வருது.
இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின் ஆக்சுவலி. இதை நீங்க மனப்பாடம் ஆன்சர் மனப்பாடம் பண்ணி கூட போட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா கேட்டுட்டு இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சார் 10 கீழே என்ன சார் எழுதிருக்கீங்க டினாமினேட்டர்ல? 9 or 3 சார். எந்த இடத்துலங்க, எந்த இடத்துல? சாரி. 931 சார். இது 931ங்க. 931ங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆ சரி, நான் 9.31 போட்டேன், அதனால 931 போடுறதுக்காக திரும்ப எழுதினேன். அது ஓவர் ரைட் ஆயிடுச்சு. 931 இப்படி எழுதிக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். நம்ம அந்த சி ஸ்கொயர் இதெல்லாம் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா இட் வில் டேஞ்சரஸ். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஈஸியா வாங்கக்கூடிய மார்க், நம்ம டாப்ல போறதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே இது பண்ணிடும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம டாப்ல போக வேண்டிய மார்க் இருக்கும் நமக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு 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 சில கொஷின் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கான்செப்ட் நம்ம அந்த நேரத்துல தேவையில்லாம நேரத்தை செலவு பண்ணி வீணடிச்சிருவோம். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு சொல்லுங்க ஆன்சரு. சார் 1:1 சார். வெரி குட். மற்றவங்களுக்கு ஏன் தெரியுங்களா ஐடியா? யாராவது சொல்லுங்க. தெரியுமா யாருக்காவது? நியூக்ளியர் டென்சிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் நம்பர். நியூக்ளியர் டென்சிட்டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் நம்பர். இது வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். சரிங்களா? எதுக்கும் வந்து கூட வச்சிருக்காது. Composition of alpha particle can be expressed as 2 proton, 2 proton, 2 ஆப்ஷன் neutron. டி சார். அதுல எலக்ட்ரான் இருக்குமா? ஆல்பா பார்ட்டிகல்ல எலக்ட்ரான் இருக்குமா? 10th டூ ஆன்சர் proton, 2 நியூட்ரான் சார். நோ சார். எலக்ட்ரான் இருக்குமா? நோ சார். இருக்கும் சார். இருக்குமா? ஹீலியம் 2 4ஆ? நியூக்ளியஸ். எஸ் சார். நியூக்ளியஸ். இதனுடைய ரெண்டு ஹீலியம் நியூக்ளியஸ் proton நியூக்ளியஸ். மட்டும்தான். இருக்கும்போது 2 சரிங்களா? நியூட்ரான். ஹீலியம் இது வந்து ஆட்டம் ஆக்சுவலி. இது வந்து என்னதுங்க? ஆட்டம். இதனுடைய நியூக்ளியஸ் இருக்கு பாத்தீங்களா? நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் 2 4 ஆட்டம் தான் என்னது நமக்கு வந்து ஆல்பா பார்ட்டிகல். எலக்ட்ரான்லாம் இருக்காது, எலக்ட்ரானை சேர்க்கக்கூடாது இதுல. சொல்லுங்க, இதுல என்ன கொஸ்டின்? 10க்கு என்ன டவுட் சொல்லுங்க. 10th சார் இதுக்கு சேம் நம்பர். எக்ஸ்பிளனேஷன் என்னதுங்க, புரியல? இந்த 10th கொஸ்டினுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க சார், எனக்கு புரியல சார், எப்படி 1:1 வந்துச்சுன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 நியூக்ளியஸ் ஹேவ் தியர் மாஸ் நம்பர்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 234 வச்சுக்கலாம். யுரேனியம், சரிங்களா, யுரேனியம் இருக்கு. இதனுடைய அந்த அளவுக்கு போக வேணாம், பெருசா இருந்தா நம்ம இதாயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, மாஸ் நம்பர் வந்து 4. ஹீலியம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹீலியத்துக்கு மாஸ் நம்பர் 4. இதே வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கலாம், அதனுடைய மாஸ் நம்பர் 60. 1:3 வரும், அது வராதே.
ஹீலியம். இல்ல, இதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி எதை பத்தியும் இது யோசிக்க வேண்டாம். பட் மாஸ் நம்பர் இங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் நமக்கு தேவை. பட் அதை பத்தி தேவையில்லை. பட் நீங்க டென்சிட்டி வேணா மெஷர் பண்ணி பார்க்கலாம். டென்சிட்டி மெஷர் பண்றதுக்கு ஃபார்முலா இருங்க சொல்றேன். ஆக்சுவலி இட் டசன்ட் ஹேவ் எனி ஃபார்முலாஸ். 4/3 m சொல்லுங்க. 4/3 நான் நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன். 4/3 m m. divided டென்சினா by மாஸ் பை வால்யூம் சார். ஓ, அந்த இதை வச்சு போட்டுலாம் இல்லையா? ஆமா, எஸ் சார். டென்சிட்டிங்கிறது வந்து மாஸ் பர் வால்யூம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். அதாவது மாஸ்னா மாஸ் நம்பர் தான் இங்க குறிக்குது ஆக்சுவலி. சரிங்களா? மாஸ் நம்பர் குறிக்குது. மாஸ் நம்பர்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப இதனுடைய மாஸ் நம்பர் வந்து, இல்ல இதை வச்சும் நம்ம சொல்லக்கூடாது சார். ஏன்னா இது வால்யூம் வந்து, ஏன்னா எல்லாமே ஸ்பியரா எடுத்துக்கணும், ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலி. டென்சிட்டிங்கிறது வந்து ஒரு யூனிட் வால்யூமை தான் நம்ம எடுத்துக்க முடியும். மொத்தமா அந்த ஆட்டத்துக்குன்னு நம்ம வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை வந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா மாஸ் இருக்கும், வால்யூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹீலியம் ஆட்டத்துக்கு ஒரு வால்யூம் இருக்கும். அதே வந்து ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு ஒரு வால்யூம் இருக்கும். நைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஒரு வால்யூம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கு சார் மாஸ் நம்பர் மாறிடும் சார். மாஸ் நம்பர் மாறிடும், வால்யூம் மாறிடும் சார், கான்ஸ்டன்டாக இருக்கும் மாஸ் சார். நம்பர் மாறும், மாஸ் நம்பர் மாறும். இல்ல இல்ல, ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நியூக்ளியர் டென்சிட்டிங்கிறது வந்து நம்ம எப்படின்னா, அப்படி எடுத்துக்க கூடாது சார். நம்ம அந்த ஒரு யூனிட் தான் எடுத்துக்கணும். ஓகே சரிங்களா? சார். பர் யூனிட்டுக்கு தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா தான் நம்ம இது கரெக்டா இருக்கும். அது அந்த அளவுக்கு மாறுங்களா? மாறுறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா அதுதான் அங்க சொல்லுது ஆக்சுவலி. ம் அது கூட நம்ம ஒரு நியூக்ளியஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். நீங்க நியூக்ளியர் டென்சிட்டி வேற, நியூக்ளியஸ் சார்ஜ் டென்சிட்டி வேற. எஸ் சார், நியூக்ளியஸோட டென்சிட்டி கான்ஸ்டன்ட் சார், எல்லாத்துக்கும் ஒரே டென்சிட்டி தான் இருக்கும். அதை அது முடிச்சுக்கலாம் சார். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான் இது ஆக்சுவலி. இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் நோட்ஸ் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் கிளாஸ்ல. 3 by எனக்கு 4 சொல்லுங்க. சார். சொல்லுங்க 3 by ஃபார்முலா. 4 into 3 by 4 3mn divided by 4 pi r cube. 3mnங்களா? m சஃபிக்ஸ்ல n போட்டுக்கோங்க சார். நியூட்ரானோட மாஸ் mn by பை pi r naught cube. பை ஆர் நாட் கியூப். அது சார் மேலே உள்ள ஃபார்முலாஸ் அப்படியே வருது. ஆமா, இந்த மாஸ் பர் வால்யூமே தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். எஸ் சார். மாஸ் பர் வால்யூமுக்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஆமா சார். நியூக்ளியர் மாஸ் பர் நியூக்ளியர் வால்யூம். இல்லைங்க, இது வந்து நம்ம நான் பார்த்துட்டு சொல்றேங்க உங்களுக்கு. இது ரொம்ப நாளாச்சு நான் நடத்தி. இது ஆக்சுவலி நான் நடத்தி ஒரு 1 இயர் கிட்ட ஆகுது. இது ஆரம்பிச்சு, இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு, நியூக்ளியர் பிசிக்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு நான் 1 இயர் கிட்ட ஆகுது. இது நடத்தி கொஞ்சம் லாங் கிளாஸ், லாங் டைம் ஆனதுனால எனக்கு அது சரியா உடனே ஸ்ட்ரைக் ஆகல. நான் அது நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. இதுக்கு ரீசனும் நம்ம சொல்லலாம், தெளிவாகவே சொல்லலாம். பட் சார் சொன்ன மாதிரி வென் தேர் இஸ் இன்க்ரீசஸ் இன் வால்யூம், தேர் இஸ் இன்க்ரீசஸ் இன் மாஸ் நம்பர். ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூமே இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால தேர் ஒன்ட் சேஞ்ச் இன் டென்சிட்டிஸ். டென்சிட்டியில எந்த மாற்றமும் இருக்காது. அது பேசிக்கான விஷயம், அவ்வளவுதான். நியூக்ளியர் டென்சிட்டி வந்து நாட் சேஞ்ச். அது பார்க்கலாம், நான் தெளிவா சொல்றேன் நாளைக்கு. பார்த்துட்டு நோட்ஸ் ஆக்சுவலி கையில் இல்லை போகுது. The volume of the nucleus is directly proportional to. சார் 11th கொஸ்டின் ஒன்று இருக்கு சொல்லுங்க. 11th கொஸ்டின் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Part 2. சொல்லுங்க. இதுல என்ன டவுட்னு சொல்லுங்க. என்ன டவுட்னு சொல்லுங்க.
இல்ல காம்போசிஷன்னா இவங்க இந்த இது எதை மீன் பண்றாங்க சார்? காம்போசிஷன்னா என்னென்ன என்னென்ன இருக்கு. புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் காம்போசிஷன். காம்போசிஷன்னா ரெண்டு மூணு பொருளை சேர்த்து ஒரு இதை உருவாக்குனீங்கன்னா அதுக்கு அந்த அந்த மொத்தமா வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது காம்போசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாம்பார் வைக்கிறோம்னா சாம்பாருக்குள்ள என்னென்ன பொருள்லாம் போடுறோமோ அதெல்லாம் காம்போசிஷன். இது எல்லாம் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். வேற எனி டவுட் இருக்குங்களா அதுல 11ல? இல்ல இல்ல சார். ஓகே. The volume of the nucleus is directly proportional to. எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுங்க வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ்? சார் ஏ சார். ஏ வெரி குட். V is equal to 4/3 pi r கியூபுங்களா? கரெக்டா? 4/3 பை வந்து கரெக்ட் சார். என்னது? வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 4/3 பை வந்து இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். புரியுதுங்களா? அப்போ 4/3 பை ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம்னா V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். ஸோ V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னா நீங்க என்ன எழுதலாம்? ஆர் கியூபுக்கு சம் வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும். கரெக்டு தானே? ஆர் கியூபுக்கு என்னங்க? ஆருக்கு என்னங்க வேல்யூ? வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் நாட் டைம்ஸ் ஏ பவர் A ஒன் power பை 1 த்ரீ by 3. ஹோல் பவர் த்ரீன்னு வந்துடும். அப்போ நீங்க என்ன எழுதுவீங்க? வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் நாட் கியூபு ஏ பவர் 3/3ன்னு வந்துடும். இப்போ 3/3 கேன்சல் ஆகிடும். அப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் நாட் கியூபு ஏ பவர் 1. அதனால வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. இங்க ஆர் நாட் கியூபு கான்ஸ்டன்ட். ஆர் நாட் கியூபு என்னது? இதுவும் மாறாது. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த 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 டேர்ம் இந்த டெர்மினாலஜி புரிஞ்சுதுங்களா? Yes sir. ஓகே. Mean life of a radioactive sample is 100 seconds. Then its half life in minutesல கேக்குறாங்க. மீன் லைஃப்க்கு ஆஃப் லைஃப்க்கு என்னங்க ஃபார்முலா டிஃபரன்ஸ்? இது வந்து மீன் லைஃபை குறிக்கக்கூடியது. சார் ஆ சொல்லுங்க சொல்லுங்க. Tau டி equal to ஆஃப் 1 ஈக்குவல் by டு T half. 0. டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 1/λன்னு சொல்லலாம். கரெக்டா? நீங்க நீங்க சொல்றதே சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இல்லையா? இது என்ன சொல்றோம் அப்போ? 1/λ. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? சார் 100 இது செகண்ட்ஸ். மீன் லைஃப் ஆஃப் லைஃப் இல்லை சார். மீன் லைஃப் ஆஃப் ரேடியோஆக்டிவ் சாம்பிள் இஸ் 100 சார் செகண்ட்ஸ். லேம்டா தென் வேல்யூ இட்ஸ் தெரியாது half life. நமக்கு. புரியலங்க, சொல்லுங்க. நம்ம லேம்டா வேல்யூ தெரியாது சார். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சார். இப்போ டி டி ஆஃப் ஈக்குவல் டு 0.6931 டவு சார். இல்ல எனக்கு புரியல இது என்னன்னு. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? டி ஆஃப் சார் ஈக்குவல் டு ஒர்க் இல்லை. பட் டவு டி ஆஃப் ஈக்குவல் டு 0.6931 டவுன்னு வரும் சார். டவு சார். அவ்வா. ஆமாம் சார். டி ஆஃப் அங்கே டவு. இல்லை நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சு போடுங்க சார். டவு ஈக்குவல் 1/λ போட்டிங்களா சார்? லேம்டா வேல்யூ தெரியாதுன்னு சொல்லாங்க சார். வேறு எதுவும் இல்லை சார். அதுதான் கேட்டேன். ஏன்னா லேம்டா வேல்யூ கொஸ்டினில் கொடுக்கலையே, அது கேட்டேன் சார். இல்லை சார், நீங்கள் போடுங்க சார். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. கரெக்ட் தான். இல்ல ஆ ஓகே.
ஆக்சுவலி மீன் லைஃப் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள் இஸ் 100 செகண்ட்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். 1/λன்னு சொல்லிக்கலாம் ஆக்சுவலி. இப்ப ஒரு செகண்ட் எவ்வளோங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, டி ஆஃப், அதாவது இது வந்து நான் ஆக்சுவலி ஃபார்முலா சொல்றதுக்காக சொல்ல வந்தேன். ஓகே. டி ஆஃப் ஈக்குவல் டு டவ் ஈக்குவல் டு 100 செகண்ட்ஸ். அப்போ ஒரு செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் என்னன்னு, ஏன்னா மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஒரு செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1/60 மினிட்ங்கிறது நமக்கு தெரியணும். ஆக்சுவலி டவ்ங்கிறது வந்து சார் சொன்ன மாதிரி 0.6 93 இன்டூ மீன் லைஃப். சரி, மீன் லைஃபா இல்ல, ஆமா 100 செகண்ட்ஸ். ஆஃப் லைஃப் ஈக்குவல் டு சார். ஹால்ஃப் ஆஃப் லைஃப் லைஃப் டீ ஆஃப் சார். இந்த இடத்துல டி ஆஃப் போடணும் ஆக்சுவலி. சரிங்களா, இந்த இடத்துல எஸ் டி சார். ஆஃப் போடணும். இல்ல, ஓகே ஓகே. இப்போ இங்க 60 வரும். சரிங்களா, ஏன்னா அந்த செகண்டை தூக்கிட்டு நீங்க மினிட்டா போடணும்னா இங்க கீழே 60 டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா யூ வில் கெட் அ டி ஆஃப் ஈக்குவல் டு 1.155 மினிட் வருது. சரிங்களா, இதை செக் பண்ணி பாருங்க. நீங்க ஓகே. அது நீங்க நான் அந்த டவ் போடும்போது நீங்க இதை கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க நான் அந்த இடத்துல டவ் போட்டதுக்கு அப்புறம் 0.69 எப்படி வரும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே, நான் அதுதான் போட போனேன். ஓகே. சரி, இஃப் half லைஃப் ஆஃப் ரேடியம் 77 days, its decay constant is in days will be டேஸ்ல கேக்குறாங்க. decay constant ஃபார்முலா என்னதுங்க? lambda is equal to 0.693 divided by t of. கேட்டுங்களா? டி ஆஃப் சார். ஸோ lambda is equal to 0.693. எஸ் சார். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. டிகே கான்ஸ்டன்டோ டேஸ்ல தான் கேட்குறாங்க. அதனால நீங்க எதையும் கன்வெர்ட் பண்ணிட்டு அடக்க வேணாம். இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இதோட ரிசல்ட் வந்து 9 இன்டூ 10⁻³ -3 per days வருது. ஸோ அப்போ எதுனா ஆக்சுவலி 13 வருது. 13ஆ 3ஆ? ஓகே, சிம்பிளிஃபை பண்ணி போட்டு பாருங்க. 3 தான் வரும் ஆக்சுவலி. இது ஏதோ 13 எக்ஸ்ட்ரா போட்டேன்னு நினைக்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணி போட்டு பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. அது 9ல தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. Yeah. 0.631. 0.63. என்னுடைய ரிசல்ட் வந்து என்ன வருதுன்னா இந்த மாதிரி வருதுங்க. அஹ் 0.0089 அந்த மாதிரி வருது. அதை வந்து நான் 9ன்னு எடுத்துக்கிட்டு இதை வந்து பவர்ல மாத்திக்கிட்டேன். சரிங்களா, இதான் கரெக்டான ஆன்சரு. இதுல ஏதோ ஆப்ஷன்ல நான் சின்ன மிஸ்டேக், இந்த இடத்துல 1 வரக்கூடாது, எல்லாத்துலயும் 3 வரும். ஏதோ ஓகே, பார்க்கலாம். அடுத்து 15th questions. If uranium 238 under 92 undergoes successively 8 alpha decays and 6 beta decays, then resulting nucleus is 8 alpha decay and 6 beta decays. ஆல்பா டிகே. ஆல்பா டிகேனா
ஒரு ஒரு ஆல்பா டிகே நடக்கிறதுக்கு மாஸ் நம்பர் எவ்வளவு குறையும்? 4 குறைஞ்சிரும் பர் ஒன்னுக்கு, பர் ஒன் ஆல்பாவுக்கு, ஒன் ஆல்பாவுக்கு. அதே மாதிரி அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் 2 குறையும். இசட் வந்து 2 குறையும். சரிங்களா? 2 குறையும் பர் ஒன் ஆல்பாவுக்கு. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா 8 ஆல்பா டிகே நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து மாஸ் நம்பர் எடுத்துக்கலாம், ஏ எடுத்துக்கலாம். ஏ வந்து எப்படின்னா 8 ஆல்பா டிகே, 8லயும் 4 குறையும். 8 நாங்க எவ்வளவு குறைஞ்சிருது? 24 குறைஞ்சிரும். ஏல 24 குறைஞ்சிரும். இசட்ல எடுத்துக்கலாம். இசட்ல 8 ஆல்பா டிகே தான் நடக்குது, 32 சார். 2 குறையும். 8 8 நாங்க 32 இல்ல, சாரி, 8 நாங்க 32. ஓகே, 8 2 16, கரெக்டுங்களா? 16 குறையுது. ஸோ இப்போ இந்த இது நடக்குது, இது வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ இன்னொரு முக்கியமான 8 2 16 வந்துருச்சு. பீட்டா டிகேல ஒரு பீட்டா டிகேல எவ்வளவு நம்பர் குறையும்? சரிங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம அட்டாமிக் ஒண்ணு நம்பர் ஒரு ஒரு இதை ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க. ஏ வந்து எவ்வளவு குறையுதுன்னா 32 தான் குறையுது. அப்ப 238ல இருந்து 32 குறைஞ்சதுன்னா எவ்வளவு வருது? 6, 0, 2. அப்ப ஏ வந்து என்னவா இருக்கணும்னா 206 தான். அப்ப 206 இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதை வச்சே நீங்க சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிலயும் இருக்கு, ஏலயும் இருக்கு இந்த ஆப்ஷன். அப்ப எதை சூஸ் பண்றதுன்னு இன்னொரு டவுட் இருக்கு. ஓ மை காட், எதை சூஸ் பண்றதுன்னு இன்னொரு டவுட் இருக்கு. இன்னொரு டவுட் இதுல, இந்த இந்த கொஸ்டினுக்கு டவுட் வேணாம். ஏன்னா வந்து யுரேனியம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா யுரேனியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 92. அப்ப இந்த இந்த ஆப்ஷன் வந்து தப்புன்னு நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது மட்டும் ரைட்டுன்னு சொல்லிடலாம். இருந்தாலுமே நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா பண்ணலாம். இதுக்கப்புறம் 8 ஆல்பா டிகே, சாரி பீட்டா டிகேல 8, அப்போ சாரி 6, 6 பீட்டா டிகேனா 6 மைனஸ் 1. சரிங்களா? பீட்டா டிகேல ஒரு அட்டாமிக் நம்பர் குறையும், அப்போ -6. மொத்தம் எத்தனை வருது இதுல?